ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் பில்லியன் லைஃப் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவோ கொஞ்சம் ஸ்லோவாவோ போகிற மாதிரி தெரியும். பட் பொறுமையாக கடைசி வரை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் பில்லியன் லைஃப் சீசன் 2 எபிசோட் 7. மான்ஸ்டர்ஸ் வருது, என்ன காப்பாத்துங்க. ஓ நீங்க தான் ஹீரோவா அப்படின்னு கோசுவே கேட்குறா. கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். ஃபைட் பண்றது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி லோ பாக்குறா. நம்ம ஹீரோ இப்ப அவன் ஊர்ல இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த லேடி யாருன்னு கேட்கவும், அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு தான் என்ன அனுப்புனா அப்படின்னு சொல்லவும், கேம் மாஸ்டர் தான் இவ்வளவு அனுப்பியிருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி நான் ஒரு வீடியோகிராஃபர், நிறைய இடத்துக்கு சுற்றிருக்கேன். என்னோட பேர் கிளெண்டா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நிறைய இடத்த அவள் காட்டவோ அப்படின்னா நீங்களும் அந்த கேம்குள்ளே போயிருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை, ஆனால் இன்டர்நெட்டில் எல்லாரும் சொன்னதை நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த கிளெண்டா சொல்லவும், அப்படின்னா என்ன தவிர மற்ற எல்லாருமே இதை இன்டர்நெட்டில் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் முதல்லே சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு வீடியோகிராஃபர், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன்னு. 4 பேர் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானோன்னு நினைக்கிறான். அமெரிக்காவில் ஒருத்தன், ஃப்ரெஞ்சில் ஒரு லேடி, ஆப்பிரிக்காவில் ஒருத்தன், ஜாப்பனீஸில் ஒரு பொண்ணு, எல்லாருமே ஒரே மாதிரியான வேர்ல்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 4 பேருக்குமே சம்மந்தம் இல்ல. ஜாப்பனீஸ்ல இருக்கிற அந்த பொண்ணு பேரு யோகரியான், உனக்கு யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. யோகா தான் அப்ப இதை பத்தி இன்டர்நெட்ல போஸ்ட் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அந்த பிரெஞ்ச் லேடி என்னோட டைப் தான் அப்படின்னு சொல்லி கிளெண்டா சொல்லவும், என்னது உங்க டைப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல. 5th கொஸ்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கடைசியா கமெண்ட் போட்டவளா, அதுக்கப்புறம் காணோம் அப்படின்னு வா சொல்லவும், அப்படின்னா 5th கொஸ்ட்ல அவங்க தோத்து போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மேபி இருக்கலாம், ஆனா அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. நான் மத்தவங்களே போய் தேடி பார்த்தேன், மத்த யாரும் உயிரோட இல்ல. சோ இப்ப கடைசியா இருக்கிறது உங்களோட குரூப் மட்டும்தான். இதை ஒரு வீடியோவா எடுக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல அப்படின்னு வா கேட்குறா. இது நாங்க ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி லோவோ கோசவேவோ ரொம்பவும் வைக்கப்படுறாங்க. டியோட் யார் இந்த பொண்ணுங்க, உனக்கு சிட்டிக்கு போனவொன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கறான். இப்ப யோஸ்கே காசு எதுவும் இல்லை, நம்ம எப்படிப்பா இதை பண்றது அப்படின்னு சொல்லி லோ கேட்கவும், எல்லா செலவையுமே கிளெண்டாவே பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நீ நார்மலா பழகுற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லோ போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறா. இப்ப நம்ம ஹீரோ போய் லோ கிட்ட பேசிட்டு இருக்கவும், என்ன யோஸ்கே அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. இவனுங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த வேர்ல்டுல இருக்கிற ஒரு ஆள் மாதிரியோ வாரியர் மாதிரியோ ட்ரெஸ் போட்டு, இது என்ன இடம்னா எப்படி திடீர்னு நீங்க வந்த அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. கேம் மாஸ்டர் அட் யுவர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேம் மாஸ்டர் மாதிரியே பேசுறான். ஆனா லோக்கு ஒரு மாதிரி சிரிப்பா வருது. என்ன காப்பாத்துங்க, ஓ நீங்க தான் ஹீரோஸா அப்படின்னு சொல்லி கோசவே சொல்றா. நான் ஹீரோஸ் நீங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, நான் வீட்டுக்கு போகணும்னா இங்க சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொல்லி கோசவே சொல்றா. கட் அப்படின்னு சொல்லி கிளெண்டா சொல்றா. அன்னைக்கிட்டு வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போம். என்னோட பேமெண்ட் எங்க, நான் ஒரு மாடல் மறந்துட்டியா, நான் ஒன்னும் ஃப்ரீயெல்லாம் நடிச்சு கொடுக்கல, எனக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னு லோ சொல்லப்போ, என்கிட்ட காசு இல்லையப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பேமெண்ட்டா, எனக்கு காசு தான் வேணும்னு யார் சொன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீ எப்படி நார்மலா இருக்கியோ அதே மாதிரி எங்க கூட இருக்கும்போதும் நார்மலா இருக்கணும், இதுதான் என்னோட பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. ஷார்ட் பிலிம் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணுவோம், எங்களுக்கு அந்த வேர்ல்ட பத்தி தெரியும், நாங்களும் பிளேயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. கிளெண்டாவோ இப்ப கேம்குள்ள போறா. அவ ஆக்ஸ் வாரியரா இப்ப மாறுதா. நம்ம டீம்ல இப்ப நிறைய வாரியர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரி வந்து கோசுபேவை பார்த்தா அவ ஹெவி வாரியரா சேஞ்ச் ஆயிருக்கா. கோசுபே நீ எப்ப ஆக்குபேஷன் மாறணும்னு நம்ம கேட்கவும், ஜிஃபான்ல இருக்கும்போது அந்த காப்ளின் கோயினை நான் அட்டாக் பண்ணேன், அந்த டைம் தான் மாறினேன், பட் இந்த ஆர்மர் ரொம்ப ஹெவியா இருக்கு, அதான் பழசுக்கே சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ரெயின்போ ஸ்டார் அடிக்ஷனை கிங்டம் ஆஃப் கோல்டியால 3% கம்மி பண்ணணும், அதுக்கு 90 டேஸ் அப்படின்னு டைம் இருக்கு. சாக்ராத் வில்லேஜ் அழியாம காப்பாற்றணும், இதுக்கு 30 நாள் டைம் இருக்கு. இதுல எதை சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேம் மாஸ்டர் கேட்கவும், வில்லேஜ் அழியாம காப்பாற்றணும், 30 நாள் தான் டைம் இருக்கு. இது ஒரு ஈஸியான கொஸ்ட் மாதிரி நாங்க எடுத்தாலுமே கூட இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்ட்லயும் இந்த மாதிரி தான் நாங்க அவஸ்தப்பட்டிருக்கோம். சோ ஏவை செலக்ட் பண்ணலாம், நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளேயே பிஏ செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி டோரி சொல்லிட்டான். ஒன்னு யார் முதல்ல முடிவெடுக்க சொன்னா, ஈஸியா தெரியுற கொஸ்ட் தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை திட்டுறான். ஆனா இது பார்க்க ஈஸியா தானே இருந்தது, முடிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி இப்ப புலம்பி என்ன பிரயோஜனமும் இல்ல, கொஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. ஜாக்ராத் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க குவார்டர்னலுக்கு டெலிபோர்ட் ஆகி கவல் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இந்த இடம்லாம் ரொம்பவே மாறிட்டு எத்தனை வருஷம் ஓடி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கோசுவை யோசிக்கிறா. இப்போ இவங்க எல்லாரும் கவல் வீட்டுக்கு போறாங்க. கவல் என்ன பார்க்க அப்படியே இருக்கா. ஆக்சுவலி அது கவலோட பொண்ணு. கவல் ஆல்ரெடி இறந்து போயிட்டா. எங்க அம்மா அவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க லைஃப்லயே அவங்க ஹீரோஸ் கூட போன ஜர்னியை தான் அவங்களால மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி ஜாக்ராத் வழியா தான் போகுது, ஏதோ என்னால முடிஞ்சகள். நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப தூங்குற டைம் எல்லாமே எங்க அம்மா அவங்க கூட நடந்த ஜர்னில இருக்கிற கதையை தான் சொல்லுவாங்க. அவங்க லைஃப்லயே அந்த நாட்கள் தான் ரொம்பவும் சிறந்த நாட்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவ இவங்களை அனுப்பி வைக்கிறா. போன டைம் பார்த்து அந்த குட்டி பொண்ணா இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. டைமிங் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கறத கிளெண்டா புரிஞ்சுக்கிட்டா. உண்மையிலேயே கவலுக்கு என் கூட டிராவல் பண்ண நாட்கள் தான் ரொம்பவே பெஸ்டான நாட்களா இருக்குமா.
ஆனா நான் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அவளை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறமா நான் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக மத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சாக்ராத் எந்த இடத்துல இருக்குங்கிறது எக்ஸாக்டா யாருக்கும் தெரியல. சோ அந்த சாக்ராத் வில்லேஜ் தேடி இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது ஒரு ஹிடன் வில்லேஜ்னு சொன்னாங்க. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா அது ஹிடன் வில்லேஜாவே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நான் இதை பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி டோரி சொல்லவும், அவன் தன்னைத்தானே அழகான்னு நினைச்சிட்டு பேசுறான், கட்டுக்கிடாத அப்படின்னு சொல்லி லோ சொல்றான். இவன் கேவலமா இருக்காங்கிற உண்மையை யாராச்சும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கிளெண்டா கேட்கவும், ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டோம், ஆனா அவன் திருந்துற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி யோகா சொல்றான். இவன் முன்னாடியே கலாய்ப்பீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், யார கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இப்போ ஒரு காப்ளின் அந்த இடத்துல இருக்கு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டோரி சொல்லிட்டு, ஆமா யோஸ்கே நீ எப்போ ஒரு ஹீட் மேஜிக் யூசரா மாறின அப்படின்னு கேட்கறான். சரி நம்ம ஒண்ணு நான் போய் இதை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு அவன் போயிட்டு டக்குனா அடி வாங்கி செத்து போயிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றா. பட் அந்த காப்ளின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. லோ போய் அட்டாக் பண்றா, ஒண்ணுமே அவள அவளோட வின் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றா. வின் மேஜிக்ல நேரத்துக்கு அது இறந்து போயிருக்கணுமே, ஏன் இறந்து போகல அப்படின்னு சொல்லி மத்தவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அது மத்தவங்க கிட்ட போகவும் கிளெண்டா டக்குன்னு போயிட்டு அவளோட ஆக்ஸ் யூஸ் பண்ணி அந்த காப்ளினை வெட்டுறா. ஓ இது இப்படிதான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி கிளெண்டா புரிஞ்சுக்கிட்டா. என்ன இது த்ரெட் லெவல் டின்னு காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன் த்ரெட் லெவல் டியா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி கிளெண்டா கேட்கவும், செஃப் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதோட த்ரெட் லெவல் என்னால பார்க்க முடியும். மற்ற காப்ளின்ஸ்லாம் இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவலான எஃப் இல்லைனா ஈல தான் இருக்கும். இது த்ரெட் லெவல் டீனா ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அங்க யாரோ இருக்காங்க, வாங்க நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க எல்லாருமே பிரிஞ்சு போய் அந்த ஆளை தேடுறாங்க. கிளெண்டா ஒரு கலர் அந்த இடத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு கோசவே வந்து கேட்கவும், அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கிளெண்டா சொல்றா. இப்போ இவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கத்திய வச்சுட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கா. என்ன பார்த்தா கண்டிப்பா அவ பயந்துருவா, நீயே போய் அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கிளெண்டா கிளம்புறா. கவலைப்படாத, நாங்க அவனை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு கோசவே சொல்லவும், நீங்க ஹீரோ தானே அப்படின்னு அவ கேட்கறா. ஓ நாங்க ஹீரோஸ்ன்னு உனக்கு தெரியுமா, கவலைப்படாத நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு கோசவே சொல்றா. சரின்னு அவளே இப்ப கத்திய கீழே வைக்கிறா. என்னோட வில்லேஜ்ல இருந்து வந்த ஆட்களும் நினைச்சுதான் நான் அவங்கள பார்த்து பயந்து போனேன் அப்படின்னு வா சொல்லவும், ஜாகிரத் தான் உன்னோட வில்லேஜ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. அது எங்க இருக்கு அப்படின்னு லோ கேட்கவும், அவ ஜன்னல் வழியா வெளியே பாக்குறா. அந்த மவுண்டன்குள்ளேயே நம்ம ஹீரோ கேட்கவும், அது மவுண்டன் இல்ல, அது ஒரு மானோலித். நான் உலக ஃபுல்லா சுத்தி இருக்கேன்னு சொன்னல, இந்த மாதிரி நிறைய மானோலித்தை பார்த்திருக்கேன். இதுக்கு உள்ள மக்கள் இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம அதுக்கு மேல ஏறிதான் போனோம் அப்படின்னு வா சொல்லவும், இந்த பொண்ணு வெளியே வந்திருக்கான்னா இவளுக்கு கண்டிப்பா வழி தெரிஞ்சிருக்கோம், எங்களை அங்க கூட்டிட்டு போறியா நம்ம ஹீரோ கேட்கவும், அவளோட வில்லேஜ் ஆளுங்களும் தான் நம்மளை பார்த்து பயந்தான்னு சொன்னா மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கிளெண்டா கேட்கறா. இப்ப சாப்பாடு எடுக்க போறேன் அப்படின்னு அவ பார்க்கும்போது, நானும் கூட வரணுமா பொண்ணுன்னு கிளெண்டா கேட்கறா. என்ன ஜெஸ்பின்னே நீங்க கூப்பிடலாம், நான் தனியாவே போய்க்கிடுவேன் அப்படின்னு அவ போறா. அவ தனிமையில வாழ்றது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கிளெண்டா சொல்லவோ, யார் ஜெஸ்பியை பத்தியா சொல்றீங்க அப்படின்னு கோசவே கேட்கறா. இந்த மாதிரி பொண்ணுங்க தான் என்னோட டைப் அப்படின்னு கிளெண்டா சொல்லவும், இந்த உங்களுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்குமா அப்படின்னு கோசவே ஷாக் ஆகுறா. பாக்குற எல்லா பொண்ணையுமே பசங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி தான் நானும் ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு அவ சொல்லவும், நான் அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு கோசவே சொல்லவும், நீ கூட கியூட்டா தான் இருக்க, இன்னும் ஒரு 8 வருஷம் கழிச்சு எனக்கு ஒன்று ரொம்பவோ பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளெண்டா சொல்றா. என் ஹார்ட் பீட் ஏன் இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி கோசவே எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பிளான்ஸ் வளர வைக்கிறான். அதிக மேஜிக்கும் காலி ஆகல, சும்மா நிக்காம ஹெல்ப் பண்ண கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா பொண்ணுங்க நாங்க ஏன் போய் வேட்டையாடிட்டு வரணும் அப்படின்னு யோகா கேட்கவும், ஏன்னா நீதான் இப்போ ஒரு ஹண்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப கத்துற சவுண்ட் கேக்குது. ஒரு ஹியூமன் தலையில மான்ஸ்டரை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அப்பா அப்படின்னு சொல்லி ஜெஸ்பி வந்து சொல்றா. ஜெஸ்பியோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கிளெண்டா ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸோ இப்போ 6வது குவெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட டீம் மட்டும் இந்த மாதிரி வேற ஒரு வேர்ல்டுக்கு போய் கேம் விளையாண்டுட்டு இல்ல, இதே மாதிரி உலகத்துல நிறைய பேர் வந்துட்டு அந்த கேம் மாஸ்டரை மீட் பண்ணி வேற வேர்ல்டுக்கு போய் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல சில பேர் குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாம இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத கிளெண்டா மூலியமா நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். சோ கேம் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கன்ஃபார்மா அவங்க இறந்து போயிருவாங்கிறது மட்டும் தெரியுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.